Hello friends, welcome to today tech update channel. இன்னைக்கு நான் வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான ஆப் பத்தி தான் பார்க்க போறோம். அந்த ஆப்போட நேம் என்னன்னா BObble keyboard. அந்த ஆப்போட ஃபியூச்சர் என்னன்னா நம்ம வாட்ஸ்அப்ல நமக்கு பிடிச்சவங்களுக்கு chat பண்ணுவோம். அதுல நமக்கு பிடிச்ச மாதிரி fonts எல்லாம் சென்ட் பண்ணலாம். அடுத்து நமக்கு பிடிச்ச மாதிரி ஸ்டிக்கர்ஸ் கிரியேட் பண்ணி அதுல சென்ட் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இந்த ஆப்ல இருக்கு. இந்த வீடியோல நம்ம ஒன் பை ஒன்னா அந்த ஆப்பை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துங்க. அப்பதான் அங்க போற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இன்னைக்கு நான் வீடியோக்குள்ள போகலாம். 10 9 8 7 6 5 4 3 2 1 0. இந்த ஆப் வந்து பிளே ஸ்டோர்லயும் கிடைக்குது, இல்லைன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா ஓப்பன் கொடுத்துக்கோங்க. ஓப்பன் பண்ணோன்னே எல்லா ஆப் மாதிரி இந்த ஆப்லையும் பர்மிஷன்லாம் கேட்கும், அதெல்லாம் அலோவ் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் செலக்ட் யுவர் லாங்குவேஜ்னு இருக்குது. உங்கள் எந்த லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க, இங்கிலீஷா, தமிழா, இந்தியா, இந்த மாதிரி எல்லா லாங்குவேஜும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இங்கிலீஷ்னு செலக்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் உள்ள வந்தானே 3 ஆப்ஷன் கேட்குது. இதுல தேர்டா ஒரு ஆப்ஷன் கேட்குது பாருங்க, BObble keyboard. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணோடனே எனபிள் BObble keyboard இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் செலக்ட் கீபோர்ட் லாங்குவேஜ்னு கேட்குது, அதை தமிழ்ன்ற கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து இங்கிலீஷ்ன்ற கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ல உள்ள செட்டிங்ஸ்லாம் இருக்குது, நான் எல்லாத்தையும் எனபிள் பண்ணி வச்சிட்டேன். சவுண்டை மட்டும் நான் ஆஃப் பண்ணி வச்சிட்டேன். அவ்வளவுதான், நம்ம எல்லா செட்டிங்ஸ் எனபிள் பண்ணியாச்சு. இப்போ வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நானே டைப் பண்ணி ஒரு ஸ்டிக்கர் அனுப்புறேன் பாருங்க. இந்த மாதிரி ஸ்டிக்கர் சென்ட் பண்றதுக்கு எப்பயும் போல டைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா நம்ம டைப் பண்ணுறது அப்படியே ஒரு ஸ்டிக்கராகவே வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்டிக்கராக சென்ட் ஆயிரும். இதே மாதிரி இன்னொரு ஸ்டெப் இருக்கு, ஸ்டிக்கர் சென்ட் பண்ணுறதுக்கு. அது எப்படின்னா நீங்கள் எப்பயும் டைப் பண்ணிட்டு மேலே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பாப்பப் மாதிரி இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி நீங்கள் என்ன டைப் பண்ணீங்களோ அது மேலே ஸ்டிக்கராகவே வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சென்ட் ஆயிரும். அவ்வளோதான். அதே மாதிரி எமோஜிஸ் எப்படி ஸ்டிக்கராக சென்ட் பண்ண போகிறோம்னா கீழே பார்த்தீங்கன்னா நிறைய எமோஜிஸ் இருக்கும், அதை ஒன்று கிளிக் பண்ணால் கூட ஆட்டோமேட்டிக்காக ஸ்டிக்கராக சென்ட் ஆயிரும். ஒரு சவுண்டு மாதிரி வரும். இப்போ ஃபேஸ்புக்கில் பார்த்துருப்பீங்க, லைக் போட்டால் அந்த மாதிரி வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் இதில் வரும். நான் சவுண்ட் ஆஃப் பண்ணிக்கிறனால சவுண்ட் வர மாட்டேது. நீங்கள் எப்பயுமே யூஸ் பண்ணுற எமோஜிஸ் மாதிரி தான் இருக்கும். ஆப் இருந்தாலே உங்களுக்கு வேறு எந்த ஸ்டிக்கர் ஆப்பும் தேவையில்லை. நீங்களே ஒரு ஃபோட்டோ வச்சு நீங்களே ஸ்டிக்கர் மேக் பண்ணிடலாம். அடுத்து அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் நம்ம ஃபோட்டோ வச்சு எப்படி ஸ்டிக்கர் சென்ட் பண்ண போகிறோம்னா டைப்பு கீழே 4th ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நான் உங்களுக்கு ஒரு மார்க் பண்ணி கூட காட்டுறேன் பாருங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே நம்ம கேமரா வந்து ஆன் ஆயிரும். நீங்கள் கோவமாக இருக்கிற மாதிரி ஸ்டிக்கர் சென்ட் பண்ணனாலும் சென்ட் பண்ணலாம், இல்லைனா நீங்கள் ஜாலியாக இருக்கிற மாதிரி கூட சென்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி ஸ்டிக்கர் வேணுமோ உங்கள் ஃபோட்டோ வச்சு நீங்களே கிரியேட் பண்ணிக்கலாம். கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா கீழே சென்டுமா இருக்கு பார்த்தீங்கன்னா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக சென்ட் ஆயிரும். இப்போ நான் சென்ட் பண்ணிட்டு நான் மறைச்சிட்டு வச்சோம்னா உங்களுக்கு எக்ஸாமுக்காக தான் பண்ணி காமிச்சேன். அடுத்து இதே மாதிரி வேறு என்ன ஃபியூச்சர் இருக்குன்னா, நம்ம ஆல்ரெடி இங்கிலீஷில் எப்படி ஸ்டிக்கர் சென்ட் பண்ண எப்படி பார்த்துருப்போம், அதே மாதிரி தமிழில் எப்படி சென்ட் பண்ண போகிறோம்னு எப்படி பார்க்க போகிறோம். அதே நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி வாய்ஸ் ரெக்கார்டில் எப்படி சென்ட் பண்ணலாம். அதுக்கு மைக் சிம்பிள் மார்க்கில் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே மைக் ஆன் ஆயிரும். நீங்கள் என்ன டைப் பண்ண போகிறீங்களோ அதை சொல்லுங்கள், சொன்னோடனே அதை டைப் ஆயிரும். டைப் பண்ணோடனே ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி கீழே ஸ்டிக்கர் மாதிரி இருக்கும், அது கிளிக் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்காக சென்ட் ஆயிரும். மைக்கு கீழே பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்கும், இங்கிலீஷ் ஆர் தமிழ்ட்டு. உங்களுக்கு தமிழ் என்ன தமிழ் கிளிக் பண்ணிட்டு பேசுங்க, இங்கிலீஷ் என்ன இங்கிலீஷ் கிளிக் பண்ணிட்டு பாருங்க, ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச். நெக்ஸ்ட் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா கோடு கூட இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே கீழே இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா மை ஷார்ட்கட்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி மேலே எடுத்து வச்சுக்கோங்க. அது யூஸ்ஃபுல்லான ஆப்ஷன். அது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, நம்ம ஃபோன் நம்பரு, இமெயில் அட்ரஸ், இந்த மாதிரி நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறத ஒரு இதையும் டைப் பண்ண தேவையில்ல, நம்ம ஒரு கிளிக் பண்ணி சென்ட் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக சென்ட் ஆயிரும். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியான ஸ்டெப் தான் அது. இப்போ நம்ம லாஸ்ட்டாக எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஃபாண்ட் ஸ்டைல். ரைட் சைடில் ஏ மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இது எக்கச்சக்கமான ஃபாண்ட்லாம் இருக்கும், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஃபாண்ட்டை நீங்கள் டைப் பண்ணி இதை கிளிக் பண்ணி சென்ட் பண்ணிங்கன்னா போதும். டிஃப்ரெண்ட் டைப்பில் ஃபாண்ட்லாம் இருக்குது. அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ஒன்னே நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.